ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக், நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது 1 மந்த்துக்கு அல்லாட்டா 3 மந்த்துக்கு. மொபைல் ரீசார்ஜ் பண்ணி கொஞ்ச நாள் ஆகும்போதே மொபைல் டேட்டா 75% காலி ஆகிடுச்சு, அல்லாட்டா 80% காலி ஆகிடுச்சு அப்படின்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறது கம்மியாகவே இருக்கும். நம்ம மொபைல் டேட்டா எப்படி சீக்கிரம் காலி ஆகுது, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம மொபைல் செட்டிங்ஸில் சின்ன சேஞ்சஸ் வருதுனாலே போதும், மொபைல் டேட்டா சேவ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கண்ட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம். செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஸ் பேஜில் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷன் டீட்டெயிலுமே இதில் காணலாம். நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம கூடுதலாக யூஸ் பண்ணுறோம். நான் இங்கே எக்ஸாம்பிளுக்காக ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணுறேன். ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து மொபைல் டேட்டா அண்ட் வைஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் பேக்ரவுண்டு டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் இருந்தால் அதை டிசேனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் எனேபிள் இருந்தால் நம்ம ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் டேட்டா ரன்னிங்கில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம மொபைல் டேட்டா கம்மி ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் எல்லாமே செலக்ட் பண்ணி அதோட பேக்ரவுண்ட் டேட்டா டிசேனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம மொபைலில் யூடியூப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். ஹோம் பேஜில் காண்ற நம்மளோட ப்ரொஃபைல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் டாப் ரைட் சைடில் காண்ற செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இங்கே டேட்டா சேவிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட்டா சேவிங் பேஜில் டேட்டா சேவிங் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அது டிசேனேபிளில் இருந்தால் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதுவும் மொபைல் டேட்டா சேவ் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டு செட்டிங்ஸ் சேஞ்சஸ் தான். ஓகே, இனி வந்து நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம மொபைலில் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் நம்மளோட ப்ரொஃபைல் ஐக்கன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் பேஜில் நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இங்கே ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் 4 ஆப்ஷன் காணலாம். இதில் லாஸ்ட் ஆப்ஷன் டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ், அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் எதுக்காக நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா, நம்மளோட அப்ளிகேஷனில் அப்டேட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் ஆகாது. நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க அப்ளிகேஷன்ஸ்க்கு அப்டேட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் ஆகும். ஆனால் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் ஆகாது. ஓகே, இனி வந்து பேக் வரலாம். இங்கே வந்து ஆட்டோ ப்ளே வீடியோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து 3 ஆப்ஷன் காணலாம். இதில் டோன்ட் ஆட்டோ ப்ளே வீடியோஸ் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் மொபைல் டேட்டா சேவ் பண்ணுறதுக்கான ஒரு செட்டிங்ஸ் தான். இனி நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று, நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணதுக்கப்புறம் மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைல் செட்டிங்ஸில் இந்த சேஞ்சஸ் பண்ணால் மொபைல் டேட்டா சேவ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது மொபைல் டேட்டா எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.